சுவாமியோட டிஸ்கோர்ஸில் ஒரு இடத்துல சொல்கிற உபவாசம் பற்றி சுவாமி சொல்கிறார். இப்போ உபவாசம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் கிரண்? உபவாசம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படின்னா இல்லை நான் சாப்பிடாம இருக்கிறது தான் உபவாசம். அவ்வளோதான். 90% நமக்கு இன்னைக்கு சொசைட்டியில் போய் கேட்டால் ஏகாதசிக்கு நான் உபவாசம் இருக்கேன், கந்தசஷ்டிக்கு நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது தான். ஆனால் சுவாமி வேறு மாதிரி சொல்கிறார். அது உபவாசம்னா அப்படின்னா அருகாமை, வாசம்னா இருத்தல், அருகாமையில் இருத்தல். இப்போ அருகாமையில் இருத்தல்னா எங்கே? இப்போ ஏகாதசிக்கு நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னா பெருமாளுக்காக நான் இருக்கேன் அப்படின்னா பெருமாளுக்கு அருகாமையில் எப்படி இருக்கிறதுனா சுவாமி எண்ணம், சொல், செயல், உணர்வு எல்லா இடத்துலையும் அருகாமையில் இருக்கணும். உன்னுடைய உலகியல் ரீதியான விஷயங்கள்லாம் 2ஆம் கட்டமாக மாறணும். அதாவது சாப்பாடு, தூக்கம், மற்ற விஷயங்கள்லாம் 2ஆம் கட்டமாக மாறணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பிடாமல் இருக்கிறது நம்மளுடைய விரதம் அப்படின்னு நினச்சிட்டு உபவாசம்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன உபவாசம்னா கடவுளுக்கு பக்கத்தில் இருக்க அந்த விஷயத்தை விட்டுடுறோம் நம்ம அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அருகாமை அப்படின்னு சுவாமி இங்கே சொல்கிறது, நீ கோவிலில் தேடுற, வேற எங்கெங்கேயோலாம் தேடுற நீனா, ஆனால் உனக்குள்ளேயே அருகாமையில் பக்கத்துலேயே இருக்கார் அப்படின்னு சுவாமி சொல்கிறார்.